சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து தொடர்ந்து நாம சரயோக பயிற்சி முறைய காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில 25/2/2025 செவ்வாய்க்கிழமை 28வது நாள் பயிற்சியை நாம மேற்கொள்ள போறோம். இந்த 28வது நாள் பயிற்சிங்கிறது அநாகத ஆதாரத்தை நாம மனதில் தியானிச்சு அந்த பயிற்சியை செய்யணும். இந்த பயிற்சி முறைங்கிறது மொத்தம் 7 வாரங்கள். ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஒரு வாரம். நீங்க இன்னைக்கு தான் முதல்ல பயிற்சியை தொடங்குறீங்கன்னா மூலாதாரம், அதை 7 நாட்கள் மனதில் தியானிச்சு பயிற்சி செய்யணும். இதே விதிமுறையில ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஒவ்வொரு வாரம் அப்படிங்கிற அடிப்படை விதிமுறையில நீங்க பயிற்சியை மேற்கொள்ளணும். இந்த சரயோக பயிற்சி அப்படிங்கிறது நமது செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியது. அதாவது எந்த வேலையை செஞ்சாலும் நமக்கு எந்தவித தடையும் ஏற்படாது, வெற்றிகரமா அந்த வேலையை செஞ்சு முடிப்போம். அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறையான உணவு முறையும் முறையான உடற்பயிற்சியும் தான். இந்த உடற்பயிற்சிங்கிறத ஆசனம் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி முறையான முழுமையான உடலின் இயக்கங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னது, உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு அற்புதமான மருந்து இருக்கிறது, அதுதான் தேவாமிர்தம். இந்த தேவாமிர்தம் அப்படிங்கிறது என்ன, அதை எப்படி நாம தயார் செய்யணும், அதை எப்படி நாம உட்கொள்ளணும் அப்படிங்கிறத சிவராத்திரி பூஜை செய்முறை மற்றும் அதை பற்றிய விளக்கங்கள் அப்படின்னு ஒரு காணொளி வெளியிட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா அந்த தேவாமிர்தம் செய்முறை அதுல முழுமையா இருக்கும். அதே மாதிரி வரக்கூடிய சிவராத்திரி இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல முடிஞ்சா 4 கால பூஜையும் செய்யுங்க, இல்லாட்டி ஒரு கால பூஜையாவது நான் சொன்ன மாதிரி அந்த காணொலியில எப்படி சொல்றேனோ அதே மாதிரி பூஜையை செய்து அந்த தேவாமிர்தத்தை நீங்களே உங்கள் இல்லத்தில் தயார் செய்து அதை அருந்தினீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் முழுமையாக நீங்கிவிடும். அதுக்கப்புறம் அந்த பூஜையை தினமுமே நீங்க வீட்டில் பண்ணலாம். சிவராத்திரி அப்படிங்கிறது பூமியில முதல்ல உயிரினங்கள் தோன்றிய நாள். இத புராண கதைகள்ல சொல்லுவாங்க. பார்க்கடலை கடைந்த போது அதிலிருந்து ஒவ்வொரு உயிரினமாக வெளிப்பட்டது அப்படிம்பாங்க. சோ அந்த கான்செப்ட்ல தான் அந்த சிவராத்திரி பூஜையை நாம நினைவு கூறும் வகையில நாம உயிரினங்களா தோன்றியதற்கு இயற்கைக்கு நன்றி சொல்லும் வகையில ஒவ்வொரு வருடமும் இந்த மாசி மாசத்துல அந்த சிவராத்திரி பூஜையை நாம மேற்கொள்றோம். இன்னைக்கு இந்த சிவராத்திரி பூஜைங்கிறது ஒரு பெரிய ஆடம்பரமான நிலையில கொண்டாடப்படுகிறது. ஆனா உண்மையிலே எப்படி கொண்டாடணும், எப்படி ஆதி காலத்துல கொண்டாடினாங்க அப்படிங்கிறது தான் அந்த காணொலியில நான் விளக்கமா சொல்லியிருக்கேன். உங்க உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கணும் நீங்க விரும்பினீங்கன்னா அந்த தேவாமிர்தத்தை நீங்களே செய்ய முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா அந்த காணொலியை பார்த்து நான் சொல்ற மாதிரியே பூஜையை செய்து அந்த தேவாமிர்தத்தையும் நீங்களே தயார் செய்து அதை தினமும் அருந்தி உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அந்த பூஜைக்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்திருக்கேன். அது போக ஒவ்வொரு நாளுமே அதிகாலை 4 மணிலிருந்து 4:45 வரைக்கும் இந்த சரயோக பயிற்சியை கூகுள் மீட் ஆப் மூலமா நேரடியாகவே கட்டணம் இல்லாமல் கற்றுத்தருகிறேன். அந்த பயிற்சிக்குரிய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுலயும் நீங்க இணைந்து என்னுடன் சேர்ந்து பயிற்சி செய்யலாம். இப்ப சரயோக பயிற்சியில் முதல் நிலை பயிற்சி பிரணவ மந்திர தியானம். ஆ ஆ
ஆ மணிப்பூரகம். சகஸ்ராரம். எம் 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 மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும். சரயோக பயிற்சியின் இரண்டாம் நிலை பயிற்சி பவன முக்தாசனம். ஒரு துண்டை எடுத்துக்கணும், கையை மடக்காம பின்னால கொண்டு போகணும், முன்னால கொண்டு வரணும் 10 முறை. பிரணவ மந்திர தியானம் செய்யும் போது அன்றைய நாள் முழுவதும் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையையும் விரும்பி செய்வோம். அந்த விரும்பி வேலையை செய்யறதுக்கு தேவையான அளவு சக்தி கிடைக்கும். எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையாவே நாம மாறுவோம். அதனால நீங்க பிரணவ மந்திரத்தை தினமும் கண்டிப்பா காலம்பர ஜபம் பண்ணணும். அடுத்து என்னது, அதே பிரணவ மந்திரத்தை ராத்திரி நீங்க பயிற்சி செஞ்சீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு ஆதாரங்களையும் தடை ஏற்பட்டிருக்கும். காரணம், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அந்த தடையினால அந்த ஆதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த பாதிப்பை பிரணவ மந்திரம் சரி செய்துவிடும். அதனால கண்டிப்பா நீங்க இனி ஒவ்வொரு நாளுமே பிரணவ மந்திர ஜபத்தை காலையிலும் இரவும் செய்ய வேண்டும். இப்ப சரயோக பயிற்சியின் மூன்றாம் நிலை பயிற்சி கபாலபதி. 7 முறை. அடுத்து பஸ்திரிகா 7 முறை. இப்ப சரயோக பயிற்சி 28வது நாள் பயிற்சி முறை. இந்த 28வது நாள் அப்படிங்கிறது நமக்கு செவ்வாய்க்கிழமை அமைகிறது. செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள, காலையில 8 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள, நண்பகல் 12 மணிலிருந்து 2 மணிக்குள்ள, இந்த 3 நேரங்கள்ல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி வாய்ப்பு அமைந்தால் சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும்.
காலையில 6 மணிலிருந்து 8 மணிக்குள்ள, காலையில 10 மணிலிருந்து 12 மணிக்குள்ள, நண்பகல் 2 மணிலிருந்து 4 மணிக்குள்ள இந்த நேரங்கள்ல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சந்திர நாடி சுத்தி பயிற்சி செய்யணும். நாளை செவ்வாய்க்கிழமை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டிய விதிமுறை இதுதான். இப்ப நாம அதிகாலை 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள செய்யக்கூடிய சூரிய நாடி சுத்தி பயிற்சிய செய்முறையா பார்ப்போம். யோக தந்தத்தை எடுத்து இது மாதிரி இடது அக்குள்ள வச்சுக்கணும். இடது கைய ஆதி முத்திரை பிடிச்சு தொட மேல வச்சுக்கிறோம். நான் ஹம்னு சொல்றப்ப மூச்சை உள்ள இழுக்கணும். நான் சோ சொல்றப்ப மூச்சை வெளியில விடணும். இப்ப இடது மூக்க மூடிக்கங்க. வலது மூக்கிலேயே மெதுவா மூச்சை உள்ள இழுக்கணும். வலது மூக்கிலேயே மெதுவா வெளியில விடணும். கால் விரல்கள் ஹம் சோ. பாதங்கள் ஹம் சோ. கணுக்கால்கள் ஹம் சோ. கெண்டைக்கால்கள் ஹம் சோ. முழங்கால்கள் ஹம் சோ. தொடைப்பகுதிகள் ஹம் சோ. பிருஷ்ட பகுதிகள் ஹம் சோ. அடிவயிற்று பகுதிகள் ஹம் சோ. கீழ்முதுகு பகுதிகள் ஹம் சோ. இடுப்பு பகுதிகள் ஹம் சோ. வயிற்று பகுதிகள் ஹம் சோ. மேல் முதுகு பகுதிகள் ஹம் சோ. மார்பு பகுதிகள் ஹம் சோ. கை விரல்கள் ஹம் சோ. உள்ளங்கைகள் ஹம் சோ. மணிக்கட்டுகள் ஹம் சோ. கீழ்கைகள் ஹம் சோ. முழங்கைகள் ஹம் சோ. மேல் கைகள் ஹம் சோ. தோள்பட்டைகள் ஹம் சோ.
கழுத்து பகுதிகள் ஹம் சோ. வாய் பகுதிகள் ஹம் சோ. மூக்கு பகுதிகள் ஹம் சோ. காதுகள் ஹம் சோ. கண்கள் ஹம் சோ. நெற்றி பகுதிகள் ஹம் சோ. தலைப்பகுதிகள் ஹம் சோ. மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும். சரயோக பயிற்சியை செய்து முடிச்சதுக்கு அப்புறம் குலதெய்வ வழிபாட்டு தியானம். பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும் குலதெய்வத்தை மனதில் தியானிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீங்கணும்னு வேண்டிக்கணும். இப்ப நான் என்னுடைய குலதெய்வத்திட்ட எனக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீங்கணும் வேண்டிக்க போறேன். நீங்களும் இது மாதிரி மேரு தண்ட முத்ரால உட்கார்ந்து கண்ணை மூடி உங்களுடைய குலதெய்வத்திட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீங்கணும்னு வேண்டிக்கங்க. மனிதனுக்கு 6 விதமான தடைகள் இருக்கிறது. தீராத நோய்கள், அறிவு தடை, தொழில் தடை, பொருளாதார தடை, திருமண தடை, வாரிசு தடை. இதுல எது உங்களுக்கு தடையா இருக்கோ அது பரிபூர்ணமா நீங்கணும். அதற்கு பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் குலதெய்வமே அப்படின்னு உங்க குலதெய்வத்திட்ட வேண்டிக்கங்க. நிச்சயம் உங்க குலதெய்வத்திட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கணும்னு வேண்டிட்டு இருப்பீங்கிற நம்பிக்கையோட இந்த 28வது நாள் சரயோக பயிற்சியை நிறைவு செய்து கொள்கிறேன். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும். மேலும் நமது நிறுவனத்தின் சார்பாக நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ளும் வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளோம். அதுக்கு நீங்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குரிய ப்ரொசீஜர்லாம் அதுல காணப்படும். அதை நீங்க பூர்த்தி செய்து
நமது நிறுவனத்தில் நீங்கள் அங்கத்தினராக இடம்பெறலாம். அங்கத்தினராக இணைபவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3வது 4வது வார ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகளை கற்றுத்தரப்படும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிக நபர்கள் நமது மையத்தில் அங்கத்தினர்களாக இணைந்து நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து தினமும் தவறாமல் முறையான ஆசனம், முறையான பிராணாயாமம், முறையான தியான பயிற்சிகளை செய்து உங்கள் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மேலும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் தனித்தனியாக குழுவாகவும் தனிப்பட்ட முறையிலும் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். மற்றும் நமது பயிற்சி மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது. உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும். மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.